தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இப்ப பரமனுக்கு கலா டிராமா தான் போடுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அந்த விஷயத்த தன்னோட ஃப்ரெண்டு கைப்புள்ளை கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. இந்த மாதிரி என்கிட்டயே நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நம்ம கைப்புள்ளைக்கு டவுட் வருது. அப்படின்னா இளமதி சொன்னது எல்லாமே உண்மையா தானே இருக்கும். உன்கிட்டயே கலாமா இப்படி நாடகம் நடிக்கிறாங்கன்னா அசோக்கோட கொலைக்கும் கலாமாவுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நம்ம பரமன் கேட்கும்போது, பேசாம கலாமா கிட்டயே கேட்கலாம்ல அப்படின்னு உடனே, ஏற்கனவே கேட்டதுக்கு தான் இப்படி விஷத்தை குடிச்ச மாதிரி டிராமா போட்டுட்டு போய் ஆஸ்பத்திரியில படுத்திருக்காங்க. இன்னும் கேட்டனா நெசமாலுமே விஷத்தை குடிச்சாலும் குடிப்பாங்க. இல்லனா இளமதி கிட்டயே கேட்டுறலாமே. இளமதி கிட்ட நான் கேட்டா கண்டிப்பா இளமதி சும்மா இருக்க மாட்டா. நேரா போய் அத கலாமா கிட்ட சொல்லிடுவா. அதனால இளமதி கிட்டயும் கேட்கக்கூடாது. உண்மை என்னான்னு நாம தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எதுவுமே தெரியாத மாதிரி இப்ப கலா எப்படி நாடகத்த போட்டுக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பரமனும் கலாவுக்கு முன்னாடி நாடகத்த ஆடப் போறாப்புல. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இதெல்லாம் தெரியாம பரமனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு தெரியாம, கலா பயங்கர சந்தோஷத்துல ஜூஸ குடிச்சுக்கிட்டு தன்னோட பையன்கிட்டயும் ரஞ்சிதத்துக்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்க நம்ம பரமன் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தானே வந்தாப்புல. ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறாப்புல. இந்த பக்கம் இளமதி அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்துட்டாங்க இல்லையா, வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டு சாப்பாடெல்லாம் இளமதிக்கு ஊட்டி விட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க. ஸோ பரமங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம குமாரசாமி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஏன்னா கத்தியால குத்தி இருக்கிறாப்புல இல்லையா, ஸோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இளமதியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பரமன் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அங்க போறாப்புல இல்லையா, நர்ஸ் பார்த்துட்டு சொன்ன உடனே மறுபடியும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த கலா மறுபடியும் அந்த மாஸ்க் இது எல்லாத்தையும் மூஞ்சில போட்டுக்கிட்டு சீரியஸா இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. வெளியில டாக்டர் இன்னும் சீரியஸா தான் இருக்காங்க, நாளைக்கு தான் எதா இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பரம மனசுக்குள்ளாரையே இதா இருந்தாலும் வெளியில நம்ம பரமனும் நடிக்க ஆரம்பிக்கிறாப்புல. இப்ப மறுநாள் என்ன நடக்குது, டாக்டர் உயிர்ல உயிர்ல உயிர் பொழைச்சிட்டாங்க, இன்னைக்கே கூட நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பரமனுக்கு இதெல்லாம் தெரியும் இல்லையா, இப்படிதான் சொல்லுவாங்கன்னு. அதனால பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஆனா இப்ப எல்லாருமே உள்ளார போய் பார்க்கணும் இல்லையா, உள்ளார போய் பார்த்த உடனே நம்ம கலா நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம பரம வேணும்னே மன்னிச்சிருங்கம்மா, நான் உங்ககிட்ட கேட்டது தப்பு தான் அப்படின்னு சொன்ன உடனே, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த இளமதி தான், இதுக்கப்புறம் அந்த இளமதி அந்த வீட்லயே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. ஸோ பரமனும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இளமதி கிட்ட எதுவும் சொல்லலைன்னா நம்ம மேல கலாவுக்கு சந்தேகம் வந்துடும், அதனால நம்ம இப்போ எப்படியாச்சும் இளமதியை வீட்டை விட்டு அனுப்பி விடுவோம் அப்படின்னு நேரா வீட்டுக்கு இளமதி கிட்ட கோவப்படுற மாதிரி நம்ம பரம நடிக்கிறாப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்னதான் நடக்க போகுதுன்னு.